தீபிகா, சிதறி கிடக்கும் காலணிகள் மற்றும் முறிந்த மரக்கிளைகள், சரிந்த கூரைகள் இவற்றை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கே.சி. வேணுகோபால் தலைமையில் ஜோதிமணி எம்பி மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை உள்ளிட்டோர் அந்த விபத்து ஏற்பட்ட 41 உயிர்களில் பெரும்பாலான உயிர்கள் பலியான அந்த இடத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடிகையும் எம்பியுமான ஹேமா மாலினி மற்றும் அனுராக் தாக்கூர் ஆகியோர் அடங்கிய அந்த எம்பிக்கள் குழுவும் மறுபுறம் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் காங்கிரஸ் கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் நீதிமன்றத்தில் இந்த சம்பவம் தொடர்பான வாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரமாரியான கேள்விகளை நீதிபதிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் இங்கு காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியின் எம்பிக்கள் அந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில், அதாவது 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததில் ஒரு 10-12 உடல்கள் கடந்த மயங்கி விழுந்து உயிரிழந்த இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்தில் இன்னும் அந்த காலணிகள் மற்றும் அந்த சிதறி கிடக்கும் காலணிகள் ஆகியவை அகற்றப்படவில்லை. முறிந்த கிளைகள் ஆகியவை முழுமையான விசாரணை முடிந்த பிறகுதான் அகற்ற வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். இதனால் இந்த நெரிசலுக்கு என்ன காரணம் என்று மக்களிடம், அங்குள்ள அந்த பகுதிவாசிகளிடம், அங்கு எம்பிக்கள் குழுவினர், நாட்டின் 2 முக்கிய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் குழுவின் முக்கிய தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தலைமையிலான குழு ஒருபுறம் அங்கு விசாரித்து அந்த பகுதியை பார்த்து அந்த எம்பிக்களிடம் ஆய்வு நடத்திக் கொண்டிருக்கிறது. இதே போல இங்கு ஹேமா மாலினி, அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் குழுவும் இன்று கோவையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அவரிடம் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருகில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் நிற்கக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 எம்பிக்கள் குழுவும் அங்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் கரூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இந்த விபத்து மற்றும் உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்று இருதரப்புக்கும் சரமாரியான கேள்விகளை காவல்துறை தரப்புக்கும் தாவேகா தரப்புக்கும் நீதிபதி அந்த பரத்குமார் ஒருபுறம் கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இங்கு சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் காத்து கிடந்ததற்கு யார் காரணம் என்று நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் மன்றத்தில் எம்பிக்கள் குழுவினர் கேள்விகளையும் அந்த சம்பவம் நடந்தது தொடர்பாகவும் அங்கு அவர்களுடைய கட்சி தலைமைகளுக்கு அந்த அறிக்கையை கொடுப்பதற்கு என நாட்டையே உலுக்கிய ஒரு அரசியல் கட்சியின் நிகழ்ச்சியில், பேரணியில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒன்று. அத்தகைய துயரமான சம்பவம் நடந்ததற்கு காரணம் என்ன? இனிமேல் இது போன்ற துயரமான நெஞ்சை உலுக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. அப்பாவிகள் உயிர் அரசியல் தலைவர்களின் பேரணிகள் கூட்டங்களில் பலியாகக்கூடாது என்பதற்காக ஒருபுறம் நீதிமன்றமும் மறுபுறம் காங்கிரஸ் பாஜக எம்பிக்கள் குழுக்களும் அங்கு மக்களிடமும் பாதிக்கப்பட்டோரிடமும் நேரடியாக விசாரித்து வருகிறார்கள். நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மதியழகன், பவுன்ராஜ் மற்றும் அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்களிடமும், காவல்துறை டிஎஸ்பி மற்றும் அங்கு புகார் அளித்த இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் உள்ளிட்டோரிடமும் கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் பரத்குமார் நீதிபதி விசாரணையை நடத்தி வருகிறார். இந்த துயரமான சம்பவம் நடைபெற்ற கரூர் முழுவதுமே இப்பொழுது இந்த பரபரப்பான சூழ்நிலை. தேசிய கட்சிகளின் எம்பிக்கள் குழுக்கள் ஒருபுறம், கைது நடவடிக்கைகளில் காவல்துறை விசாரணை என நீதிமன்றத்தில் ஒருபுறம் என 2 பகுதிகளிலும் அந்த பரபரப்பான சூழ்நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கரூர் மாவட்ட மக்களே இந்த சம்பவத்திற்கு சாட்சியாக நின்று அந்த பகுதியில் உள்ள அந்த பகுதிக்கு வருகை தரக்கூடிய அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சியினர், எம்பிக்கள் குழுவினர் உள்ளிட்டோரிடம் நடந்த நிகழ்வு எப்படி நிகழ்ந்தது என்பதை விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொகுதிகளின் எம்பிக்களான ஜோதிமணி உள்ளிட்டோரும் அந்த கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்கள் அந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அந்த எம்பிக்கள், காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் சேர்ந்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்களிடம் இந்த துயரம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீதிபதியும் இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நீதிமன்றம் இன்னும் சில நிமிடங்களில் இந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர், தாவேகாவின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மத்திய மாநகர செயலாளர் பவுன்ராஜ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட வழக்கில் அவர்களுக்கு நீதிமன்ற காவல் அளிக்கப் போகிறார்களா இல்லையா என்பது குறித்த உத்தரவை இன்னும் சில நிமிடங்களில் பிறப்பிக்க இருக்கிறார்கள். இதே போல காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தலைமையிலான குழுவினர், அங்கு ஹேமா மாலினி தலைமையிலான அந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் குழுவினரும் இந்த கருத்துக்கள் மற்றும் இந்த தகவல்கள் அடங்கிய அறிக்கையை அந்த கட்சிகளின் தலைமைக்கு அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். 2 தரப்பிலும், மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் இந்த விசாரணைகள் மற்றும் ஆய்வு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இனிமேல் இத்தகைய ஒரு துயரமான நிகழ்வு, அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைகள் உயிரிழப்பு நிகழ்ந்துவிடக் கூடாது என்ற நோக்கில் இந்த மக்கள் மன்ற விசாரணையும் நீதிமன்ற விசாரணையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இறுதியில் இதற்கு என்ன தீர்வு கிடைக்கப் போகிறது என்பது இன்னும் சில நாட்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.